ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறுகடி காசி சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ரோஹிணி வந்து ரூம்குள்ளே வர்றாங்க. விஜய் அவ்வளோ உட்காந்துருக்காங்க. அதனால் விஜய் பயங்கர கோவமாக இருக்காங்க. ஏண்டி, நான் என் வீட்டு பத்திரத்தெல்லாம் வச்சு உனக்கு நான் காசு வாங்கி கொடுத்து கடனெல்லாம் அடைச்சிக்கிட்டு இருந்தா, நீ என்னென்னா உன் இஷ்டத்துக்கு இப்போ என் மேலே உள்ள பெயரை ஃபுல்லாத்தையும் நீ எடுத்துகிட்டு உன் இஷ்டத்துக்கு வேறு ஏதோ ஒரு பேரை மாற்றிருக்க. என்கிட்ட அது என்னன்னு கூட நீ சொல்லலை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாங்க. ரோஹிணி அவங்க கோவத்தை பார்த்து அவங்களே பயந்துடுறாங்க. இன்னும் இவ்வளோ தூரம் கோவப்படுறாங்க. அதுதான் நான் எங்கள் அப்பா கிட்ட வாங்கி நான் ரூபா கொடுத்துட்டேன் ஆண்டி, கொடுத்து நம்ம பத்திரத்தெல்லாம் மீட்டிட்டு தானே அப்படின்னு சொல்லி ரோஹிணி கொஞ்சம் தைரியமாக பேசுகிறாங்க. ஆனாலும் விஜய் வந்துட்டு என்னடி ரூபா கொடுத்துட்டேன் பத்திரத்தை மீட்டிட்டேன்னு சொல்லி குரலை ரொம்ப வசதியாக பேசுகிறேன். இருந்தாலும் அந்த இதை நான் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். இந்த வீட்டில் எல்லோரும் முன்னாடி நான் எவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னேன். ரோட்டில் போகிற நேரம் வர்றல அந்த வட்டிக்காரன் என்னை கூப்பிட்டு கேட்கும்போது அவன் முன்னாடி நான் எவ்வளோ தூரம் அசிங்கப்பட்டேன். இந்த அசிங்கம்லாம் எதுக்காகப்பட்டேன்? எல்லாம் உனக்காக தானே. இந்த வீட்டுக்கு ஒன்றை நான் பார்த்து கூட்டிகிட்டு வந்து மருமக. ஸோ நீ வந்து ஏன் நான் சொல்கிறதான் கேட்கணும். ஆனால் அதை விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு நீ முடிவு எடுத்துட்ட. இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு வார்த்தை நீ கேட்டிருக்கணும் தானே. கேட்டிருக்கணுமா இல்லையா அப்படின்னு பயங்கரமாக கோவமாக மிரட்டுறாங்க. ரோஹிணி பயந்து போயிட்டு, ஆமாம் ஆண்டி, கேட்கணும் தான் ஆண்டி, ஆனால் சாரி ஆண்டி, நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக சொல்லலாம்னு நினச்சேனே. நீ சொல்கிறது சர்ப்ரைஸ் கிடையாது, பெரிய ஷாக்கு. எனக்கு ஷாக்கான விஷயத்தை நீ கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. இதோடு லாஸ்ட்டாக நினச்சிக்கோ, நீ உங்கள் அப்பா மலேசியாவில் இருக்கான், என்றைக்காவது ஒரு நாள் வந்து ஏதாவது ரூபா கொடுத்துருக்கானா? இப்போ வரைக்கும் ஒன்றுமே கொடுக்கலையே. இதே வேறு யாராவது மாமியார் இருந்தாங்கன்னா இந்நேரம் உன்னை உண்டுல நக்கிருப்பாங்க. ஆனால் நானாக இருந்ததுனால உன்னை எதுவுமே சொல்லலை. நான் சிரித்து பேசுகிறேன்னு பார்த்து என்னை இழிச்சவே ஆக்கலாம் நினச்சிட்ருக்கியா? இதுக்கு மேலே நீ ஏதாவது வேறு ஏதாவது என்கிட்ட எதாவது கேட்காம ஏதாவது ஒரு இஷ்டத்துக்கு ஏதாவது முடிவெடுத்து பண்ண நீ என்னோடய சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும். இதோட லாஸ்ட்டு நிப்பாட்டிக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவத்தில் திட்டி தீர்த்துறாங்க. ஸோ ஓகே ஆண்டின்னு சொல்லி இவங்களும் ரோஹிணி வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்துட்டு, ஐயோ இந்த விஷயத்துக்கு இவ்வளோ கோவப்படுறாங்களே, இன்னும் என்னை பற்றியான எல்லா விஷயமும் தெரிய வந்தால் என்னென்னலாம் நடக்குமோ, ஐயோ ஒன்றுமே தெரியலே அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே வெளியில் வர்றாங்க. நெக்ஸ்ட்டு செல்வம் வந்து கார் ஸ்டாண்டில் உட்காந்து நின்று மற்ற ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கார். ஆனால் செல்வம் வராங்க. டே என்னடா நீ இங்கே இருக்க, உன்னை நான் எங்கெங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் போய் உன்னை தேடிட்டு வந்தேன். இல்லைடா, இந்த பக்கம் ஒரு சவாரியாக வந்தேன், அதே எப்படியே வந்தேன். சரி, நீ எதுக்கு என்ன தேடனே? இல்லை, நீ இப்போ ஆட்டோ எடுத்துகிட்டு என் கூட வாண்ணே. எங்கடா, எங்கே கூப்பிடுறானே? டே வாடா, நான் சொல்கிறேன்டாண்ணே, என்னன்னு சொல்லுடாண்ணே. டே அன்றைக்கி நம்ம ஒரு கார் ஷெட்டுக்கு போகணும்ல, அங்கே ஒரு கார் பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்காண்ணே? ஆமாம், எனக்காக கூட ஒரு கார் பார்க்க போகணுமே அப்படி தானே அப்படிங்கிறாங்க. ஆமாடா, அந்த கார் ஷெட்டுக்கு வாவே உடனே. அங்கே எதுக்கடாண்ணே? ஒரு கார் வாங்குறதுக்கு தாண்டாண்ணே. டே என்னடா, இருக்கிற காரை விட்டுட்டு வேறு கார் வாங்க போகிறேங்கிற, அப்போ இந்த கார் என்னடா பண்ணுவேனே? ஐயோ எனக்கு இல்லைடாண்ணே, வேறு யாருக்குண்ணே? நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒரு பேரை சொல்கிறாங்க. அவன் இந்த கார் வச்சுருக்கானே. டே அவனா அவன் இல்லைடா, இருடா எனக்கு கொஞ்சம் யோசிக்க விட்றானே. என்னது யோசிக்க போறியாண்ணே? டே இருடா, எந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லி யோசிக்க விட்றா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த கண்ணன் இருக்கான கண்ணனோட தம்பியோட மச்சனோட அவனுக்கு ஃப்ரெண்டுடாண்ணே. என்னடா வளர்றனே? டே யாரோ தெரிஞ்சவங்களுக்குடா கார் வாங்க போகிறாங்கடா, அதான் உன்னை கூப்பிட்றேன், நீ வாடா அந்த ஷோரூம்னே. டே நான் எதுக்குடா, அதான் நீ இருக்கல, நீ நல்ல காரை பார்த்து வாங்கிக்கிட வேண்டியதானே. எனக்கெல்லாம் காரை பற்றி எதுவும் தெரியாதுடா, அதான் உன்னை கூப்பிட்றேன் அப்படிங்கிறேன். டே இத்தனை வருஷமாக கார் ஓட்டுறேன், இன்னமா காரை பற்றி தெரியாதுண்ணே. அதான் வாடா, நீ வந்து நல்ல காரை பார்த்து கொடுறா, எனக்கு நம்பிக்கையான ஆளாக வேணும்னு சொல்லி கேட்டேன். அதான் ஓயாவும் வந்துச்சா, உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேனே. அப்போ பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் கூப்பிட்றான்ல, போடா போயிட்டு வாடா முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு ஆட்டோவில் ஏறி உள்ளே போயிடுறாரு. போய் கார் ஷீட்லலாம் பார்த்து காரெல்லாம் பார்த்துறாரு. டே அன்றைக்கி இந்த காரை தானே நம்ம பார்த்தோம், என் கையில் காசு இருந்துச்சுன்னா இந்த காரை வாங்கியிருப்பேன்டா, ஆனால் கையில் காசு இல்லை, அதான் என்ன பண்ணனே தெரியலண்ணே. ஓ இந்த காரை தான் உன் ஃப்ரெண்டு கேட்டிருக்கானானே? ஆமாடா இந்த கார் தான்டா, கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படிங்கிறாங்க. அந்த காரெல்லாம் பார்க்குறாங்க. டே கார் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கடா, செகண்ட் ஹேண்ட் மாதிரியே இல்லைடா, ஃபஸ்ட்டு மாதிரி ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கடனே. சரி ஓட்டி பாருண்ணே. ஓட்டலாமா, விடுவாங்களாண்ணே? டே நான் ஓனர்கிட்ட நான் பேசிட்டேன்டா, நீ ஓட்டி பாருடா அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு அவர் உட்காந்து பார்க்குறாரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு. டே ஸ்டார்ட்டு ஸ்மூத்தாக எடுக்குதுடா, உடனே எடுத்துருச்சுடானே. டே இப்போ எப்படா, வெளியில் போய் ஒரு ரவுண்டு போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரின்னு இவரும் போயிட்டு வந்து ஓட்டிகிட்டு வந்துடுறாரு. வந்து கார் நிப்பட்டுறாரு. கரெக்டாக நேரம் மீனை இதெல்லாமே ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவர் என்ன பண்ணார் ஏது பண்ணுறாரு. டே காரு செம்மையாக இருக்கணும், அன்றைக்கி கூட பார்க்கும்போது ஏதாவது ரிப்பேர் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினச்சேன், ஆனால் ஸ்மூத்தாக சூப்பராக ரிப்பேர் பார்த்து நல்லா வச்சுருக்காங்கடா. பிரேக்கை பிடிச்சா போதும், டக்குன்னு உடனே அதே இடத்துல நின்றுது அப்படிங்கிறாங்க. அப்போ கார் ஓகே தானே, சூப்பராக இருக்குது, அந்த இன்ஜினில் ஏதாவது ஃபால்ட்டாக இருக்குமோ அப்படிங்கிறாங்க. டே இன்ஜின் சத்தத்தை கேட்டுச்சாலே சொல்லிடலாம், இன்ஜின் எந்த ஃபால்ட்டும் இல்லை, எல்லாமே சூப்பராக பக்காவாக இருக்குது. உன் ஃப்ரெண்டு இந்த காரை வாங்கிக்கிட சொல்லு, இந்த காரை மிஸ் பண்ணிட்டா அப்படின்னா வேறு யாராவது வந்துடுவாங்கடா காம்படிஷனுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ கன்ஃபார்ம் இந்த கார் உனக்கு ஓகே தானே? டே எனக்கு ஓகே, என்னடா பண்ண போதும், உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு கேள்றானே. இல்லை உனக்கு ஓகேனா என் ஃப்ரெண்டுக்கும் ஓகே தான், அவன் சரின்னு தான் சொல்லுவான், கொஞ்சம் சத்தமாக சொல்லுனே. எதுக்குடா சத்தமாக சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த கார் உனக்கு ஓகே தானே, சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல அப்படின்னு கத்துறாரு. டே ஏன்டா இப்படி கத்துறேனே? இல்லை இப்படி கத்துனா தான் என் ஃப்ரெண்டுக்கு கேட்கும் அப்படிங்கிறாங்க. சரி இதெல்லாம் மீனா நின்று அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. மீனாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சரி இந்த காரை வாங்க சொல்லிடுறானே. சரிடா நான் போய் ஓனர்கிட்ட பார்த்து பேசிட்டு என் ஃப்ரெண்டுகிட்டையும் சொல்லிடுறேன், நீ அப்படியே கிளம்பு இந்த ஆட்டோ எடுத்துகிட்டு அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. முத்துவும் போயிடுறாரு.
போகும்போது திருப்பி அந்த கார் அப்படியே தடவி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாரு. நெக்ஸ்ட்டு மீனா வந்துடுறாங்க. அவர் செல்வம் ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. அண்ணா சொல்கிறாங்க, பாத்தியம்மா எனக்கு அந்த கார் எடுக்க எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு. அண்ணா அந்த கார் ஓட்டும்போது அவர் மூஞ்சில் அவ்வளோ சந்தோஷத்தை பார்த்தேன்னா, அதனால் இந்த கார் கன்ஃபார்மாக வாங்கிடுவோம் அப்படின்ட்டு. சரிம்மா நாளைக்கு வேணால் இந்த ஓனர்கிட்ட வந்து ரூபா எல்லாத்தையுமே கொடுத்துட்டு செட்டில் பண்ணிவிட்டு காரை எடுத்துடலாம். முத்துவை நாளைக்கு இங்கே வர சொல்லிடட்டுமா அப்படின்னு செல்வம் சொல்கிறாங்க. இல்லை அந்த இடம் வேண்டாம்னா அதுக்கு வேறு ஒரு இடம் வச்சுருக்கேன், நான் அந்த இடத்த நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அங்கே காரை கொண்டுட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இவங்க அடுத்த வீடை காட்டுறாங்க. மீனா பக்காவாக ரெடியாக இருக்காங்க. என்ன மீனா அத்தனோட மாறி ஃபோனை போட்டால் எதுக்கு அப்படிங்கிறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் தாங்க, வாங்க அப்படின்னு. சரி என்ன நல்லா பளபளன்னு கிளம்பியிருக்க, எங்கே போகிற, அப்படியே ஆயுத பூஜைக்கு ரெடியான ஆட்டோ மாதிரி இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டு, ஏங்க பொண்டாட்டி ஆட்டோ நான் வர்ணிக்கிறது வேறு வார்த்தையே இல்லையா உங்களுக்கு, உங்கள் ஆட்டோக்கார புத்தி எப்போ தான் போகும் அப்படிங்கிறாங்க. இல்லை பார்க்குறதுக்கு அப்படியே புது ஆட்டோ மாதிரி சூப்பராக இருந்தது, அதனால் சொன்னேனே. சரி எங்கே போகிற அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறாங்க. முத்து வந்துட்டு, கோயிலுக்கு தானே. கோயிலுக்குன்னு நீ போக வேண்டியதுன்னு அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்றேன்னே. இல்லைங்க ஒரு வேண்டுதல் தான் வாங்கன்னு. ஐயோ திருப்பி ஒன்று தூக்கிட்டு மலை மேலே ஏறணுங்கிற வேண்டுதல் எப்போ நானாக வரமாட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, பக்கத்தில் இருக்கிற பொன்னியம்மன் கோயிலுக்கு தான், வாங்க போகலாம் அப்படிங்கிறாங்க. நீ போயிட்டு வர வேண்டியதானே, எப்போ பார்த்தாலும் என்னையே சொல்கிற அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நம்ம மாலையோடு சேர்த்து அந்த வேன் காணா போச்சுல்ல, அந்த வேன் கிடச்சிச்சின்னா உங்களை கூட்டிகிட்டு வரேன், கோயிலோடு நானும் நீனும் சேர்ந்து வரணும்னு வேண்டிக்கிட்டேனே. பாரு எப்போ பார்த்தாலும் வேண்டுதல் என்னை கேட்காமே வேண்டிக்கிட்டு இருக்கேன், என்னை கேட்டுட்டு வேண்டணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அடுத்த வட்டம்லாம் வேண்டிக்கிறேனே, பிறகு இது ஒரு குத்தம் குறைய ஆயிக்கணும், அந்த குறை நான் வேறு ஒரு பரிகாரம் செஞ்சு சரிப்படுத்திக்கிறேன் சரியா, இப்போ நீங்கள் வாங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு கிளம்பி போயிடுறாரு. கோயிலில் போனால் அவங்க அம்மா இருக்காங்க, மீனோட அம்மா. வாங்க மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கீங்களா அத்தை அப்படின்னா. நல்லா இருக்கும் மாப்பிள்ளை, இப்போலாம் வீட்டு பக்கம் வர்றதே இல்லைன்னே. அது வந்து அத்தை கொஞ்சம் வேலை அதிகம் அப்படிங்கிறாங்க. இல்லை மாப்பிள்ளை எனக்கும் புரியுது, வாங்க வீட்டு பக்கம் அப்பப்போ வந்துட்டு போங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்க அத்தை அப்படிங்கிறாங்க. அதனால் மீனா அவங்களோட தங்கச்சியும் இருக்காங்க. நம்ம படிப்புலாம் எப்படி போகுதுன்னா, நல்லா போகுது மாமா அப்படிங்கிறாங்க. சரி கார் கரெக்டாக இருக்குது. இந்த கார் அங்கே இருந்த கார் தானே, இந்த கார் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு செல்வம் வந்து கரெக்டாக வராரு. டேய் நீ என்னடா இந்த கார் கிட்டக்க அப்படிங்கிறாங்க. உன் ஃப்ரெண்டு இந்த கார் வாங்கிட்டான். நானே ஆமாம் சொல்லியாச்சுல இந்த கார் வாங்க சொல்லி, அதனால் வாங்கிட்டான்டா, இந்த இங்கே வந்து தான் பூஜை போடுறதுக்கு வந்திருக்கானே. அப்படியா, சரி உன் ஃப்ரெண்டு எங்காட்டி, இந்த இங்கே தான் இருக்கான், இப்போ வந்துடுவான் அப்படிங்கிறாங்க. டே என்னடா ஆவி ஈவி எதுவும் பார்த்து பேசுறியா, இங்கே இருக்கான்னு எங்கடா இருக்கா அப்படிங்கிறாங்க. சரி அந்த கார் அப்படியே பார்த்து ரொம்ப ஃபீல் ஆகுறாரு. சரி வா மீனா நம்ம உள்ளே போய் சாமி கும்பிடலாம் அப்படிங்க. இருங்க ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அவங்க தங்கச்சியுமே அந்த காருக்கு மாலையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓ இந்த காருக்கு நீங்கள் தான் மாலை ஆர்டர் வேறு எடுத்திருக்கீங்களா, ஓகே வெரி குட் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அண்ணாரு பூசாரி வராரு. ஐயர் வந்துட்டு அதுக்கடுத்து, வாங்க முத்து நல்லா இருக்கீங்களா. அண்ணா நல்லா இருக்கேன் சாமி ஒன்றே, இனிமேல் எல்லாமே உங்களுக்கு நல்லாதாவே நடக்கும் அப்படிங்கிறாங்க. எல்லாம் நல்லா தான் நடக்குமா, என்ன நடந்துச்சு அண்ணே. அதான் ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிச்சில்ல அதை சொல்கிறாங்க அண்ணே. ஓ அதுவா அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு முத்துங்க. அடுத்து அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க, இப்போ பாருங்கள் இந்த ஆர்டரோடு சேர்த்து அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இன்னும் என்னது அப்படிங்கிறாங்க. அந்த ஆர்டர் தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு திருப்பி மேனேஜ் பண்ணுறாங்க. அடுத்து அந்த காருக்கு பூஜை போடுறாங்க. பூஜை போட்டு வா மீனா அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா செல்வத்தோட ஃப்ரெண்டு காருக்கு எதுக்கு ஒன்றும் கூப்பிட்றாங்க, நீ எதுக்கு அங்கே போகிற அப்படிங்கிறாங்க. சொல்கிறீங்க நீங்கள் வாங்க அப்படிங்கிட்டு பக்கத்தில் போய் காருக்கெல்லாம் பூஜை பண்ணி நல்லா தீபாரணம் காமிச்சு சாவி எடுத்துருந்தா மீனாம்மா காருக்கு. என்ன மீனா கார் கீயை உன் கையில் கொடுக்குறாங்க, இது செல்வத்தோட ஃப்ரெண்டுக்குலாம் வாங்கினது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் அவங்க அம்மா சொல்லிடுறாங்க, மாப்பிள்ளை இது உங்களுக்காக தான் மீனா வாங்கியிருக்கா, இது உங்கள் கார் தான் மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. ஏன் காரா, என்ன மீனா என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அண்ணே, உனக்கு இது அவ்வளோ பணம் அப்படிங்கிறாங்க. நம்ம தான் மாலை கட்டணும்ல, மாலை கட்டலாம் வந்தால் காசுன்னு எல்லா காசும் இதுலேயே போட்டுட்டியா அப்படிங்கிறாங்க. மீனை வண்டியாட்டாங்க. ஸோ 2 பேருக்குள்ள ஒருத்தர் புரிதல் நடக்குது. ஸோ ரொம்ப வந்து அவங்களோட தங்கச்சின்னு சொல்கிறாங்க, மாமா நீங்கள் வந்து வெளியில் இப்போ ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கீங்களா, அதனால தான் எங்களுக்கெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால தான் நீங்கள் கார் பழையபடி கார் கெத்தாக ஓட்டணுங்க சொல்லி கார் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. நான் ஆட்டோ நல்லா தானே ஓட்டிகிட்ருக்கேன், இப்போ என்ன அதுக்கு அப்படிங்கிறாங்க. நல்லா தாங்க இருக்குது, அதனால் ஒன்றும் இல்லை, பட் பழையபடி உங்கள் கார் ஓட்டி பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசை, அதனால தான் சுயமாக சம்பாதிச்சு என்னோடய சம்பாதித்தில் வாங்கியிருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு மீனாவும் சொல்கிறாங்க. சாவியை கொடுத்துட்டு இந்தாங்க நீங்கள் பிடிங்க, காரை பிடிங்க அப்படிங்கிறாங்க. அதனால் ஐயர் வந்துட்டு 2 பேருக்குமே திருஷ்டி வந்து சுற்றி போடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே ஒரு தேங்காவை எடுத்து அதில் சூடம் ஊற்றி அதெல்லாம் பொருத்தி 2 பேரும் சேர்த்து சுற்றி பெருசாக அங்கிட்டு போய் தேங்காய்லாம் உடச்சி வந்து திருஷ்டியை கழிக்கிறாங்க. காரை ஓட்டி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் போயிட்டு வரேன்ட்டு அவங்க தங்கச்சிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கார் எடுங்க அப்படிங்கிறாங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார், ரொம்ப ஃபீல் பண்ணி கார் எடுக்கிறாரு. செல்வம் சொல்லார், நான் போய் அந்த ஆட்டோ போய் ஓனர்கிட்ட போய் கொடுத்துட்றேன், இனிமேல் இந்த காருக்கு நீ தான் ஓனர், இது உன் கார் தான், இந்த அப்படியே நீ போய் கிளம்பு அப்படின்ட்டு செல்வம் கிளம்பி போயிடுறாரு. ஸோ காரில் ஏறி உட்குறாங்க. சீட்டு பெல்ட் எல்லாமே போட்டுட்டு அவர் வந்து கீரை போடுறாரு. கீர் போடும்போது மீனா அவங்க மேலே கை வைக்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது. இதோட தொடர்ச்சி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.